இயக்குனர் அட்லி இயக்கிய ராஜா ராணி படத்தில் சிறு கதாபாத்திரத்தில் நடித்து தமிழ் சினிமாவில் அறிமுகமானவர் நடிகை சாக்ஷி அகர்வால். அதன் பின்னர் ரஜினிகாந்தின் காலா, அஜித்தின் விஸ்வாசம், ஆர்யாவுடன் டெடி உள்ளிட்ட பல படங்களில் நடித்துள்ளார். திரைப்படங்களில் சிறு சிறு கதாபாத்திரங்களில் வலம் வந்த சாக்ஷி லாஸ்லியா, கவின், வனிதா விஜயகுமார் உள்ளிட்ட பலர் பங்கேற்ற விஜய் டிவியின் பிக் பாஸ் சீசன் 3 இல் போட்டியாளராக கலந்து கொண்டார். இதன் மூலம் தமிழ் மக்கள் மத்தியில் சாக்ஷி பிரபலமானார். சமீபத்தில் இயக்குனர் எஸ். சந்திரசேகர் இயக்கத்தில் வெளியான நான் கடவுள் இல்லை படத்தில் நடித்திருந்தார். ஷூட்டிங்கில் பிஸியாக இருந்தாலும் வாரம் முழுவதும் விதவிதமான போட்டோ ஷூட் செய்து பதிவிடுவார். அரண்மனை 3, பகிரா போன்ற படங்களில் நடித்துள்ளார். சோசியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கும் சாக்ஷி தற்போது அவரது பிறந்த நாளை கொண்டாட கோவா சென்றுள்ளார். அங்கு எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள், வீடியோக்களை தனது இன்ஸ்டாவில் பகிர்ந்துள்ளார். ஒர்க்அவுட் செய்வதில் மிகவும் ஆர்வமுடையவர் சாக்ஷி. 6 பேக் உடன் இருக்கும் புகைப்படங்கள் மற்றும் வீடியோ பதிவை இன்ஸ்டாகிராமில் ஷேர் செய்து ரசிகர்களின் தூக்கத்தை கெடுத்து கனவு கன்னியாக வலம் வருகிறார். பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கு பிறகு சாக்ஷி அகர்வாலுக்கு பட வாய்ப்புகள் அதிகமாக வர ஆரம்பித்தன. ஆர்யாவுடன் டெடி படத்தில் வரும் சாக்ஷியின் வசனம் மிகவும் பிரபலமானது. சாக்ஷி அகர்வால் தற்போது 5 படங்களுக்கும் மேலாக கமிட் ஆகியுள்ளார். அடிக்கடி கலர்ஃபுல் உடையில் போட்டோ ஷூட் செய்து வந்த சாக்ஷி சமீப காலமாக புகைப்படங்கள் மற்றும் வீடியோ பதிவை ஷேர் செய்து வருகிறார். தற்போது புடவையில் இருக்கும் புகைப்படங்களை வெளியிட்டு லைக்குகளை குவித்து வருகிறார். குழந்தை நட்சத்திரமாக நடிக்கத் தொடங்கி பின் 2015ஆம் ஆண்டு தமிழில் இது என்ன மாயம் என்ற படம் மூலம் நாயகியாக அறிமுகமானவர் நடிகை கீர்த்தி சுரேஷ். அதன்பின் ரஜினி, முருகன், பைரவா, மகாநதி, சர்க்கார், அண்ணாத்த உள்ளிட்ட பல படங்களில் நடித்துள்ளார். தமிழ், தெலுங்கு என நடித்து வந்தவர் மகாநதி படத்திற்காக சிறந்த நாயகிக்கான தேசிய விருது எல்லாம் பெற்றார். ஆண்டனி தட்டால் என்பவருடன் திருமணம் நடக்க இருக்கிறது. ஜோடியாக தாங்கள் எடுத்துக்கொண்ட ஒரு புகைப்படத்தை கூட சமீபத்தில் கீர்த்தி சுரேஷ் வெளியிட்டார். கீர்த்தி சுரேஷ் குடும்பத்துடன் திருப்பதி சென்று சாமி தரிசனம் செய்துள்ளார். பின் பத்திரிகையாளர்கள் திருமணம் குறித்து கேட்க அடுத்த மாதம் கோவாவில் நடக்க இருப்பதாக கூறியிருக்கிறார். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.